துளசியின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ பொதுவாவே வந்து துளசி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மருந்தாச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா துளசியை வந்து நல்லா மென்னு முழுங்கி சாப்பிடு, உனக்கு சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னாவே டக்குன்னு எந்திரி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். சோ அந்த மாதிரிதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து பக்கத்துல இருக்கிற மருந்தை வச்சுக்கிட்டே தூரமா இருக்கிற மருந்தை தான் நம்ம வந்து தேடி போறோம். சோ அப்படி இந்த துளசியில வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசியை நம்ம சாப்பிடறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வந்து சீக்கிரமா வந்து அட்டாக் பண்ணாது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புக்கு முடியாம போற மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த துளசியை வந்து நீங்க சாப்பிடுறதோ இல்ல சுடுதண்ணில போட்டு துளசியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறனாலயோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சோர்வு எதுவும் ஏற்படாம எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதாவது வந்து உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போறதுக்கு முன்னாடியே அது வந்து குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜீரணாகாம ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கீங்களா, சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் துளசி வந்து நல்லா மென்னு முழுங்கி நம்ம சாப்பிடும் போது சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து ஜீரணம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லுக்கு, வாய்க்கு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து வாயில வந்து ஸ்மெல் வரும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துளசியை வந்து நல்லா மென்னு முழுங்கி சாப்பிடும் போது சீக்கிரமாவே வந்து அந்த வாயோட துர்நாற்றம் வந்து வராது, போக போக வந்து ரொம்பவே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சோ இதயத்தோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப பயன் தர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. துளசி வந்து நீங்க ரெகுலராவும் சாப்பிடலாம், இல்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியாம போற சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் வந்து நம்ம சாப்பிடலாம். ரெகுலரா சாப்பிடறதுனால பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிரச்சனை எதுவுமே கிடையாது. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களுக்காக வந்து இந்த துளசி வந்து பயனுள்ளதா இருக்கு. நீரிழிவு நோய், இந்த வாயில வந்து ஸ்மெல் வருது, இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த துளசி வந்து ரொம்பவே பயன் தர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துளசில இவ்வளவு விஷயங்கள் மட்டும் இதா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.